வணக்கம். நீங்க ஒரு ஃபர்ஸ்ட் டைம் வோட்டரா? முதல் தடவையா ஓட்டு போட போறீங்களா? சூப்பர். அப்போ இந்த கைடு உங்களுக்காக தான். வாங்க, ஓட்டு போடுறது எவ்வளவு ஈஸியான விஷயம்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்கலாம். இது ஒரு செம்ம எக்ஸைட்டிங்கான மொமெண்ட் இல்லையா? முறையா நம்ம ஜனநாயக கடமையை செய்ய போறோம். கொஞ்சம் நர்வஸா இருக்கலாம், ஆனா கவலையே படாதீங்க. இந்த முழு ப்ராசஸையும் நாம ரொம்ப சிம்பிளா புரிஞ்சுக்கலாம். ஆமாங்க. அடுத்த சில நிமிஷத்துல நீங்க தெரிஞ்சுக்க போற விஷயங்கள் வோட்டிங் டே அன்னைக்கு உங்களுக்கு ஒரு சூப்பர் பவர் கொடுத்த மாதிரி ரொம்ப கான்ஃபிடென்ட்டா ஃபீல் பண்ண வைக்கும். வாங்க என்னென்ன பார்க்கலாம். சரி, முதல் ஸ்டெப்பு, போலிங் பூத்க்கு போறதுக்கு முன்னாடி வீட்ல இருந்தே நாம ஒரு மூணே விஷயத்த மட்டும் செக் பண்ணிக்கணும். அது என்னன்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ இந்த மூணே விஷயம் தான் ரொம்ப சிம்பிள். 1, ஓட்டர் லிஸ்ட்ல உங்க பேர் இருக்கான்னு ஒரு தடவை செக் பண்ணிடுங்க. 2, உங்க ஓட்டர் ஐடி இல்லைன்னா ஆதார் கார்டு மாதிரி ஏதாவது ஒரு ஐடி ப்ரூஃப் கையில இருக்கணும், மறக்காதீங்க. 3வது, உங்க போலிங் பூத் எங்க இருக்குன்னு முன்னாடியே தெரிஞ்சு வச்சுக்கிட்டா அந்த நேரத்துல டென்ஷன் இல்லாம இருக்கலாம் இல்லையா? இப்ப நாம மெயின் பார்ட்டுக்கு வந்துட்டோம். போலிங் பூத் உள்ள போனதும் என்ன நடக்கும்னு ஒரு சின்ன குழப்பம் இருக்கலாம். வாங்க, அந்த முழு ப்ராசஸையும் ஒண்ணா தெளிவா பார்க்கலாம். பாத்தீங்களா, ரொம்ப சிம்பிளான ப்ராசஸ் தான். முதல்ல அங்க இருக்கிற ஆபீசர்ஸ் உங்க பேரையும் ஐடி கார்டையும் செக் பண்ணுவாங்க. அப்புறமா நீங்க ஓட்டு போட்டுட்டீங்கன்னு ஒரு அடையாளத்துக்காக உங்க விரல்ல அழியாத மை வைப்பாங்க. அதுக்கப்புறம் நீங்க நேரா அந்த இவிஎம் மிஷின் கிட்ட போய் யாருக்கும் தெரியாம உங்க ஓட்டை பதிவு செய்யலாம். அவ்வளவுதான், உங்க ஓட்டு சக்சஸ்ஃபுல்லா ரெஜிஸ்டர் ஆயிடும். எப்படி ஓட்டு போடணும்னு இப்போ நமக்கு தெரியும். இப்போ உங்க ஓட்டு சம்பந்தமான சில முக்கியமான உரிமைகளை பத்தியும் நாம தெரிஞ்சுக்கணும். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுல ரொம்ப அடிப்படையான முக்கியமான விஷயம் என்னன்னா, உங்க ஓட்டு ரொம்பவே ரகசியமானது. நீங்க யாருக்கு ஓட்டு போட்டீங்கன்றது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும், வேற யாருக்குமே தெரியாது. அதனால யாரும் உங்களை கட்டாயப்படுத்த முடியாது. இது உங்க தனிப்பட்ட உரிமை. சரி, ஒருவேளை எலெக்ஷன்ல நிக்கிற எந்த கேண்டிடேட்டையுமே உங்களுக்கு பிடிக்கலன்னு வச்சுக்கோங்க. அப்போ என்ன பண்றது? இது நிறைய ஃபர்ஸ்ட் டைம் வோட்டர்ஸ்க்கு வர ஒரு கேள்விதான். இதுக்கும் ஒரு வழி இருக்கு. அதுதான் நோட்டா, அதாவது நன் ஆஃப் தி அபவ். அந்த இவிஎம் மிஷின்ல எல்லா வேட்பாளர் லிஸ்டுக்கும் கடைசியா இந்த ஆப்ஷன் இருக்கும். ஒருவேளை போட்டியிடுற யாருமே சரியில்லைன்னு நீங்க நினைச்சீங்கன்னா உங்க எதிர்ப்பை பதிவு செய்ய இந்த நோட்டா பட்டனை நீங்க அழுத்தலாம். இதுவும் நம்மளோட ஒரு ஜனநாயக உரிமை தான். இப்போ நாம இந்த வழிகாட்டியோட கடைசி ஆனா ரொம்பவே முக்கியமான ஒரு பகுதிக்கு வந்திருக்கோம். எதுக்காக நாம ஓட்டு போடணும்? ஒரே ஒரு ஓட்டால என்ன பெரிய மாற்றம் வந்துட போகுது? வாங்க பார்க்கலாம். ஆமாங்க, ஓட்டு போடுறதுங்கிறது வெறும் ஒரு செயல் மட்டும் கிடையாது. அது நம்ம ஒவ்வொருத்தரோட உரிமையும் கூட. அதே நேரத்துல அது நம்மளோட கடமையும் கூட. நம்ம நாட்டோட எதிர்காலத்தை முடிவு செய்யற சக்தி நம்ம கையில இருக்கு. இத எப்பவும் ஞாபகத்துல வச்சுக்கோங்க. உங்க ஓட்டு உங்க உரிமை. இத யாருக்காகவும் எதற்காகவும் விட்டு கொடுக்காதீங்க. சின்ன சின்ன மழைத்துளி சேர்ந்துதான் ஒரு பெரிய வெள்ளம் உருவாகுது. அதே மாதிரி தான் உங்களோட ஒவ்வொரு ஓட்டும் சேர்ந்துதான் ஒரு நல்ல அரசாங்கத்தை உருவாக்குது. உங்க ஒரு ஓட்டால என்ன ஆகப்போகுதுன்னு மட்டும் நினைக்கவே நினைக்காதீங்க. உங்க வாக்கு விலை மதிக்க முடியாதது. அப்போ ஒரு நல்ல அரசாங்கத்தை உருவாக்குறதுக்கு நீங்க ரெடியா? இந்த ஜனநாயக திருவிழாவில் கலந்துக்க நீங்க தயாரா? உங்க ஓட்டை சரியா பயன்படுத்துங்க. மறக்காம உங்க கடமையை ஆற்றுங்க.